பண்ண போகிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக இது வேகன்சி ஃபில்அப் பண்ண போகிறோம். 2019-20 கணக்குப்படி பேஸ்ட் ஆன் த நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 14/3/2024 இது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறது ஆகஸ்ட் 2024ன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் மொத்தமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தமாக வேலை பார்க்குற கௌரவ விரிவுரையாளர்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா 2022-25/11/2022 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுழற்சி 1 மட்டும் அனுமதிக்கப்பட்ட 2423 கௌரவ வீரர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தாமல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2423 ஷிஃப்ட் 1 பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து டெம்பரரி டீச்சர்ஸ். அதில் அதே மாதிரி ஷிஃப்ட் 1 1895 கௌரவ வீரர்களை வந்து நியமனம் செய்வதற்கான ஆர்டரையும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா தற்போது உள்ள அரசு கல்லூரியில் காலியாக உள்ள பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா 7198 உதவி பேராசிரியர் பணியிடங்களில் 5303 கௌரவ வீரர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறாங்க. மீதமுள்ள 1895 பணியிடங்கள் காலியாக உள்ள மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துவது சிரமமாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு தரமான கல்வியினை வழங்குவதற்காகவும் கூடுதல் ஆசிரியர் தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக 1895 கௌரவ வீரர்கள் நியமனம் செய்ய வேண்டிய அவசியம் என தெரிவித்துள்ளார். அதன்படி மேலும் 2வது படிக்கப்பட்ட கூட்டத்தின் அறிவின்படி அரசு கலைக்குழு காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனம் உதவி பேராசிரியர் நியமனம் செய்யப்படும் வரை மாணவர்கள் கருதி 1895 தற்காலிக கௌரவராக கீழ்கண்டுவாறு நியமனம் செய்யலாம். அவர் பல்கலைக்கழக மானியக்குழு மற்ற ரூல்ஸ்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ வேக்கன்சியோட சேர்த்து பார்த்திங்கன்னா இது பல்கலைக்கழக மானியக்குழு 2018 சொல்ல உரிய கல்வித்துறை மட்டுமே வந்து இவங்களை நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத இடம் சேர்த்துட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுழற்சி 1 காலியாக உள்ள பணியிடங்களுக்கு 1895 கௌரவராக நியமனம் செய்வதற்கான தொகுப்பூதியம் வழங்குவதற்கு ஓராண்டிற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதையும் சொல்லி ஸோ இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுழற்சி 1 ஏற்கனவே 2021-22 2423 கௌரவ விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட கூடுதலாக 1895 அப்படின்னா ஸோ அதோடு சேர்த்து பரிசீலிக்கப்பட்டு இணைப்பில் கண்டுள்ள நெறிமுறைகளின்படி அவங்களுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒப்பளிக்கப்பட்ட செலவினம்ங்கிறது வந்து திருத்தி நிதி ஒதுக்கத்தில் ஒதுக்கம் செய்யப்பட்ட அந்த செலவினத்தை எதிர்நோக்கி மேலே உள்ள 7ல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினத்தை மேற்கொள்ள 2022-23 துணை மானிய கோரிக்கைகள் சேர்க்கப்பட்டு சட்டமன்ற பேரவையின் கவனத்திற்கு ஒரு சிறப்பு நிகழ்வாக எடுத்து செல்லப்பட வேண்டும். இது செலவினத்தை 2022-23 துணை மதிப்பீடுகளில் சேர்ப்பதற்கு மற்றும் திருத்திய மதிப்பீடு இறுதி திருத்த நிதி ஒதுக்கத்தில் சேர்ப்பதற்கு தனித்தனியாக கருத்துருக்களை உரிய நேரத்தில் நீதி துறைக்கு அனுப்புமாறு கல்லூரிகள் இயக்குநர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள் கௌரவ நியமனம் செய்ய